लक्ष्मी वल्लभ पर्यन्तां वंदे गुरु परंपराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுவில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கண்ணபிரானுடைய சேற்றங்களை எல்லாம் ஒன்று தப்பாமல் அனுபவித்து வருகின்ற பெரியாழ்வார் கீழே 2ஆம் பத்து 9ஆம் திருமொழியிலே திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாம் கண்ணபிரான் செய்கிற குறும்புகளை விஷமங்களை வந்து யசோதையினிடத்திலே முறையிடுவதாக சொல்லுகிற வார்த்தைகள், அதை பற்றி ஒரு 10 பாசுரங்கள் அருளிச் செய்தார். கண்ணபிரான் எல்லாருடைய இல்லங்களிலேயும் செல்லுகிறான், வெண்ணெயை விழுங்குகிறான், வெறுங்கலத்தை வெற்பிடையை இட்டு அதன் ஓசையை கேட்டு மகிழ்கிறான் என்று இன்ன பல குறும்புகள். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாளன் மகள் இருப்பார். அவள் மகள் இருக்கிற பொழுதே என்ன பண்ணினான், அந்த பாலை சாய்த்து பருகிவிட்டான் என்று இப்படி உரியிலே வைத்திருந்த வெண்ணெயை எடுத்து உண்டு விட்டான். திருவோணத்திற்காக பண்ணி வைத்திருந்த பக்ஷணங்கள் அதையெல்லாம் கண்ணன் உண்டு விட்டான் என்று ஒரு கோபிகையாக யசோதை பிராட்டினிடத்திலே முறையிட, யசோதையும் கண்ணனை எதற்காக நீ வெளியிலெல்லாம் செல்லுகிறாய், நம்முடைய இல்லத்திற்கே வந்து விடு என்று மிகவும் அன்போடு அழைப்பதாக அப்படி அந்த பதிகம் சென்றது. அதற்கு சேர தொடர்பிலே இப்பொழுது அடுத்ததாக பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்திலே 10ஆம் திருமொழி. இந்த திருமொழியிலே கண்ணனோடு ஒத்த வயதினரான சிறு பெண்கள் அவர்கள் யசோதையினிடத்திலே வந்து இப்படி எங்களுடைய வளையையும் துகிலையும் பறித்து கொள்ளுகிறான் என்று அவர்களும் புகார் சொல்லுகிறார்களாம். கீழ் திருமொழியிலே புகார் செய்தவர்கள் எல்லாம் கண்ணனை விட வயதில் பெரியவர்களான இல்லத்தரசிகள். அவர்களுடைய புகார் கீழ்ப்பதிகத்திலே சென்றது. இப்பொழுது கண்ணனோடு ஒத்த பருவத்தினராய் இருக்கக்கூடிய சிறுமிகள் அவர்கள் ஆற்றிலே குளித்துக் கொண்டிருக்கிற பொழுது, அந்த யமுனை ஆற்றிலே நீராடி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய துகிலை பறித்து கொண்டு விட்டானாம். இவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படியெல்லாம் கண்ணன் செய்கிறான், இப்படி அவன் செய்தால் நாங்கள் முடிந்தே விடுவோம், எங்களுடைய உயிர் இனிமேலும் தங்காது என்பது போலே அவர்கள் தங்களுடைய அந்த வருத்தத்தை, இப்படியெல்லாம் தங்களுக்கு கண்ணன் குறும்பு செய்கிறானே என்கின்ற விஷயத்தை யசோதையினிடத்திலே முறைப்படுவதாக இந்த திருமொழி செல்லுகிறது. இதிலே அந்த கோபிகைகள் முறைப்படுகிற பொழுது கண்ணபிரான் தங்களுடைய துகிலையும் வளையையும் கை கொண்டது மட்டுமல்லாமல், அந்த சரித்திரத்தை மட்டும் சொல்லாமல் மேலே பல பல சரித்திரங்கள், அதாவது மகாபலியினிடத்திலே போய் அவன் யாச்சகம் வாங்கியது, கோவர்தன மலையை கொடையாக பிடித்தது, காளியன் மீது நடமாடியது என்று இன்ன பிற சரித்திரங்கள், வராகாவதாரம் எடுத்து பூமி பிராட்டிக்கு உபகாரம் செய்தது என்ற சரித்திரங்களை எல்லாம் கூட சொல்லி, இப்படியெல்லாம் அடியவர்களுக்கு காரியம் செய்தவன், ஆனால் எங்கள் விஷயத்திலே ஏன் இப்படி எங்களை வருத்துகிறான், இதை நீதான் அவனை கேட்க வேண்டும், இப்படி அவன் வருத்தி கொண்டே இருந்தால் நாங்கள் முடிந்து விடுவோம் என்று சொல்லுவதாக இந்த 10வது பதிகம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. அதிலே முதல் பாசுரம், அந்த முதல் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்கள், நாங்கள் ஆற்றங்கரையிலே, அதாவது ஆற்றிலே நீராடிக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தோம், அப்பொழுது கண்ணபிரான் அங்கே வந்து குறும்புகள் செய்தான் என்று சொல்லுகிறார்கள். ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேத்தாலிருந்து வளைதுகில்கை கொண்டு ஆற்றில் கடியனாய் ஓடி அகம்போக்கு மாத்தமும்
கண்ணபிரானை மனசாலும் நினைக்கவில்லை. அவனை பற்றி நாங்கள் பார்க்கவே இல்லை, அவனிடத்திலே நாங்கள் ஈடுபாடும் கொள்ளவில்லை. ஆனால் நாங்கள் பாட்டுக்கு எங்களுடைய தோழியர்களோடு சேர்ந்து யமுனை ஆற்றிலே விளையாடி கொண்டிருந்தோம். நீர் விளையாட்டு என்று நீச்சல் அடித்து ஏதோ எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அங்கே வந்த கண்ணன், அவனை நாங்கள் பாராதிருக்க செய்தேன், அவனிடத்திலே நாங்கள் ஈடுபடாதிருக்க செய்தேன். என்ன செய்தான்? அங்கே வந்து சேற்றால் எறிந்து அங்கேயே இருக்கக்கூடிய சேற்றையெல்லாம் எடுத்து எங்கள் மீது எரிகிறான். இப்படி எரிந்தால் உடம்பெல்லாம் மறுபடியும் அழுக்காகி விடுகிறது என்று அது ஒரு அர்த்தம். இன்னொன்று, அவன் எங்களோடு விளையாட வேண்டுமானால் அவன் வந்தால் நாங்கள் வேண்டாம் என்றா சொல்லிவிடுவோம். எதற்காக இப்படி சேற்றால் அடிக்கிறான் அவன் எங்களுக்கு புரியவில்லையே என்றும் சொல்லுகிறார்களாம். அது மட்டுமல்ல, வளை துகில் கை கொண்டு நாங்கள் நீராடுவதற்காக நதியிலே இறங்குகிற காலத்திலே எங்களுடைய வஸ்திரங்களையும் வளைகளையும் கழற்றி அந்த கரையிலே வைத்திருந்தோம். என்ன செய்தான் கண்ணன் என்னால் அந்த வளை துகில் என்னால் ஆடைகள் அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டான். அப்படி வளை துகில் கை கொண்டு சரி, அவனை தொடர்ந்து ஓடி போய் பிடிக்கலாமா என்று பார்த்தால் காற்றில் கடியனாய் ஓடி என்று காற்றை காட்டிலும் வேகமாக அவன் ஓடுகிறான். அவன் பின்னாலே எங்களாலே போகவே முடியாது, அப்படி ஓடுகிறான். ஓடி என்ன செய்கிறான்? அகம்புக்கு வீட்டின் உள்ளே புகுந்து விட்டான். புகுந்தவன் என்ன செய்தான் என்னால் மாற்றமும் தாரானால் பதிலும் சொல்ல மாட்டேன் என்கிறான். வலையை தருகிறேன் என்றாவது அல்லது தரமாட்டேன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, அவனுடைய வார்த்தையை கேட்பதே எங்களுக்கு இனிமை. அவன் எங்களை பார்த்து பாவினி என்று ஒன்று சொல்லாய், பாவியேன் காண வந்தே என்கின்றார் நம்மாழ்வார். அப்படி நம்மை அவன் விரும்பவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த வாயிலிருந்து வார்த்தைகள் வந்தால் அந்த வார்த்தைகளை கேட்டே நாங்கள் ஜீவிப்போமே, அது ஒன்றோ எங்களுக்கு ஜீவனம். ஆனால் மாற்றமும் தாரான் என்று அவன் மாற்றமும் மறுமாற்றமும் தரமாட்டேன் என்கிறான். அவன் என்ன செய்தான்? தன்னுடைய ஜீவனத்தை எங்களிடத்திலிருந்து கொண்டான். அதாவது எங்களுடைய வளையம் துகிலும் தான் அவனுக்கு உயிர், அவனுக்கு ஜீவனமா, ஆயினால அதை கொண்டு விட்டான். அப்படி எங்களுடைய ஜீவனத்தை கொண்டவன் எங்களுக்கு ஜீவனமான விஷயத்தை அவன் கொடுக்கலாமே. அவனுக்கு எங்களுடைய வளையம் துகிலும் ஜீவனம் என்றால் எங்களுக்கு அவனுடைய வார்த்தை அல்லவோ ஜீவனம், அதை அவன் கொடுக்க வேண்டாமோ? கொடுக்கிற பொழுது கண்களைத்தான் பட்டினி இட்டான். அதாவது தன்னுடைய திருமேனியை நாங்கள் சேவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அதற்கு அகப்படாமல் அவன் அகத்தில் உள்ளே ஒளிந்து கொண்டு விட்டான். ஆகினாலே எங்களுடைய கண்கள் இப்பொழுது பட்டினி கிடக்கின்றன. ஆனால் அவன் காதையும் அல்லவோ இப்பொழுது பட்டினி விடுகிறான், எங்கள் காதுக்கும் பட்டினி விடுகிறான். அவனுடைய அழகிய அந்த திருப்பவளத்தை திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது காதுக்கு உள்ளதாக அமையுமே. மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வளைத்திறம் பேசானால் எங்களுடைய வளையை பற்றி அவன் பேச மாட்டேன் என்கிறான். வளைத்திறம் என்கிறது நான் வளையை பற்றி என்ன அர்த்தம்? அதனால வளையை கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம், கொடுக்க மாட்டேன் என்றாவது சொல்லட்டுமே என்று அப்படி அவன் பண்ணவில்லை என்றால், அவன் பேசவில்லை என்றால் இன்று முற்றும் என்றால் இன்று நாங்கள் முடிந்து விடுவோம், இதோடு எங்களுடைய பிராணன் போய்விடும். அவனை கண்ணாலும் காண முடியாமல், அவனுடைய சொற்களை காதாலும் கேட்க முடியாமல் எங்களால் இனிமேலும் இருக்க முடியாது என்று இந்த முதல் பாசுரத்திலே தெரிவித்தார்கள். இதையே இரண்டாவது பாசுரத்திலே இன்னும் சற்று வேறு விதமாக அந்த சிறுமியர்கள், அதாவது சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் கண்ணன் தங்களிடத்திலே செய்த குறும்பை இதே விஷயத்தை சற்று வேறு விதமாக தெரிவிக்கிறார்களாம். என்ன செய்கிறான் அவன்? குண்டலன் தாழ, குழல் தாழ, நான் தாழ என்று அந்த கண்ணபிரானுடைய அழகை வர்ணிக்கிறார்கள் கோபிகைகள். அவன் காதிலே அணிந்து கொண்டிருக்கிற குண்டலங்கள் அது அப்படி தாழ்ந்து அசைகின்றனவா. அதற்கு பகைத்தொடையாக அவனுடைய குழல், அது மிக அழகாக கரிய குழலிலே அந்த குண்டலங்கள் மேகம் போல மின்னுகின்றன. அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அப்படி குழல் தாழ, அதற்கு மேலே நான் என்றால் விடுநான் என்று திருமார்பிலே அணிந்து கொள்ளக்கூடிய
ஒரு ஆபரணம். அது அப்படி வயிறு வரைக்கும் தொங்கக்கூடிய ஆபரணமா, அந்த நாபி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆபரணம், அதற்கு நான் என்று பெயர். ஆக இதெல்லாம் தாழும்படியாக என்றால் இதெல்லாம் தொங்க தொங்க ஆசை ஆசைய கண்ணன் வருகிறான். குண்டலன் தாழ குழல் தாழ நான் தாழ, இப்படி அவன் வருகிற அழகை கண்டு எண்டிசையோரும் இறைஞ்சி தொழுதேத்தா. 8 திக்கிலே உள்ளவர்கள், தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, மனிதர்கள் என்ன, எல்லோரும் அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறார்களா. அடடா, என்ன அழகாக எழுந்தொழிருக்கிறான் எம்பெருமான். செங்கமல கடலில் சித்துகள் போல் விரலில் சேர்திகள் ஆழிகளின் கிண்கடியும் என்று சொல்லி கடைசியில சுட்டியும் ஒத்திலகா என்று திருவடி தொடங்கி திருமுடி அளவாக அவன் அணிந்து கொண்டிருக்கிற அந்த ஆபரணங்கள். அதனாலே ஆபரணங்களுக்கு ஏற்பட்ட அழகு, ஆபரணங்களாலே அவனுக்கு அழகல்ல, அந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டிருப்பதனாலே, அவன் அணிந்து கொண்டிருப்பதனாலே ஆபரணங்களுக்கு அழகாம். அப்படிப்பட்ட அழகை எண்டிசையோரும் வணங்கி இறைஞ்சி அவர்களெல்லாம் தொழுதேத்தினார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்தான் என்னால், வண்டமர் பூங்குழலார் துகில் கை கொண்டு என்று வண்டு அமரும்படியான குழலை உடையவர்கள், அதாவது அவர்களுடைய குழலிலே வைத்திருக்கிற மலர்கள், அதிலே மிகவும் இனிமையான தேன் இருக்கிறது. அதை பருகுவதற்காக வண்டுகள் வந்து மொய்க்கின்றனவா. அப்படிப்பட்ட குழலை உடையவர்கள் பெண்கள். அந்த பெண்களினுடைய துகில், அந்த வஸ்திரத்தை அபகரித்துக் கொண்டான் கண்ணன். என்ன செய்தான் என்றால், விண்தோய் மரத்தான் என்று ஆகாசம் அளவி ஓங்கி நிற்கிற ஒரு மரமாம், அந்த மரத்திலே ஏறி அமர்ந்து விட்டானாம். அவனிடத்திலிருந்து அந்த வஸ்திரத்தை பெற முடியாதபடிக்கு அவன் பெரிய மரத்திலே என்றோ ஏறி விட்டான் என்று இது பாகவத புராணத்திலே இந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீராட்டத்திற்காக, மார்கழி நீராட்டத்திற்காக கோபிகள் எல்லாம் யமுனா நதிக்கு சென்றார்கள் என்றும், அந்த நதிக்கரையிலே அவர்கள் வஸ்திரங்களை களைந்து விட்டு செல்ல கண்ணன் அவற்றையெல்லாம் பறித்து கொண்டு போய் அந்த ஒரு மரத்திலே, கடம்ப மரத்தினுடைய உச்சியிலே ஏறி அமர்ந்து கொண்டு விட்டான் என்று இப்படி அந்த புராண வரலாறு தெரிவிக்கிறது. அதைத்தான் இங்கே பெரியாழ்வாரும் அந்த கோபிகைகளுடைய வார்த்தையாக அப்படி அருளி செய்கிறார். விண்டோய் மரத்தானால், இப்படி ஆகாசத்திலே போய் அமர்ந்து விட்டானே, இவனால் நாங்கள் இன்று முடிந்து விடுவோம். வேண்டவும் தாரானால் இன்னும் முற்றும், நாங்கள் அவனை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம், ஆனால் தரமாட்டேன் என்கிறானே, இப்படி அவன் செய்தால் நாங்கள் முடிந்து விட மாட்டோமா என்று அவர்கள் சொல்லுவதாக இந்த 2வது பாசுரம் அமைந்திருக்கிறது. மேலே பாசுரங்களை தொடர்ந்து அனுபவிப்போம்.